குப்தா நந்து வந்துட்டுருக்காரு. எப்படியாவது அந்த வீட்டுக்கு போகணும், அந்த மோதிரத்தை எப்படியாவது வாங்கணும் அந்த பாலகிட்டேருந்துன்னு புலம்பிட்டே வந்துட்டுருக்காரு. அப்போ இளநீர் கடையை பார்த்துட்டு எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்க அவரும் உடச்சி கொடுக்குறாரு. இவர் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி பார்க்க பணம் கொடுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்ற மாதிரி சொல்ல உடனே இவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிக்கிறாரு. இவர் பேசுகிற பேச்சு ஒன்றும் புரியாமல். அப்புறம் இவர் வந்துட்டு என்னடா இது ட்ரெஸ்ஸு கூட இப்போ வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸும் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போகணுன்னு கிளம்பி வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியோட சித்தியும் அவங்க மாமாவும் கோவமாக கோச்சிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. பாக்கி வந்து பேசுகிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்கள் அப்பனுக்கு அங்கே எங்ககிட்ட விட்டுட்டு உங்கள் அப்பனுக்கு முடியலன்னு பணம் அனுப்ப சொன்னால் நீ பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துட்ருக்க. எவனோ பணக்காரனை பிடிச்சிக்கிட்டு அவன் வந்து எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அது பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, சித்தி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, இங்கே தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுங்கன்னு சொல்கிறாங்க. நீ நடிக்காத, நல்லா பெரிய இடமா இருக்குது, நீ 2வது இடமா கட்டிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிடலான்னு பண்ணி தானே இதை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை சித்தி, பணம் ரெடி பண்ண முடியல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா வந்துட்டு நாங்கள் உங்கள் அப்பனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இங்கேயே வந்துட்டு இந்த வீட்டு பக்கத்துலேயே எங்கன்னா வாடகைக்கு வந்துடலாம்டா, அப்போ தான்டா இவ்வளோ கரெக்டாக இது பண்ண முடியும்னு சொல்ல, சித்தி வேணாம் சித்தின்னு எவ்வளோ சொல்கிறாங்க. பாக்கி ஆனாலும் கேட்காம நாங்கள் போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே தான் வரப்போகிறோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் பாக்கி சோகமாக அப்படியே அங்கேருந்து நடந்து வராங்க. இங்கே பார்த்திங்கன்னா பசங்க எல்லாம் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அஞ்சு வந்து அவங்களுக்கு எடுக்கிற விதமாக எப்படியாவது நம்ம ஹோம்ஒர்க் பண்ணாமல் மிஸ் அம்மாவை மாட்டி விடணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம் பாவம் அப்படின்ற மாதிரி பசங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு அமரேந்தர் வந்துடுறாரு. என்ன ஸ்கூலுக்கு போகல, ஏன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலான்னு கேட்க, மிஸ் அம்மா தான் வேணான்னு சொல்லிட்டாங்க, நாளைக்கும் போவேணான்னு சொன்னாங்கன்னு சொன்னோன்னே கோவமாயிடுறாரு அமரேந்தர். உடனே வந்துட்டு ராத்திரி கூப்பிட்றாங்க. எதுக்கு அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, ஸ்கூலுக்கு எதுக்கு போக விடாமல் பண்ணணும், அந்த பொண்ணு எங்கே கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. வெளியே எங்கேயோ போயிருக்கானோன்னே, வெளியே போகிறதுக்கு அவளுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது, உடனே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வரணும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஹாலில் இருக்க பாக்கி வந்துட்டு வரலையேன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. ராத்திரி ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக பாக்கி வந்துடுறாங்க. வாமா ஏமா ஸ்கூலுக்கு போவேணான்னு பசங்களுக்கு சொன்னேன், இப்போ சார் ரொம்ப கோவமாக இருக்காரு, வா எதுனா சொல்லி சமாதானப்படுத்துன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்தவுடனே உன்னை யார் ஸ்கூலை மாற்ற சொன்னது, எனக்கு அப்போவே தெரியும், நீ இதுக்கு அனுப்பிட்டுன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் அப்போவே அனுப்ப பார்த்தேன், நீ தான் 3 நாள் டைம் கேட்டேன், நீ எதுவுமே இது பண்ணல, வந்து போன்ற மாதிரி கோவமாக சொல்கிறாங்க. சார் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, பசங்களை நான் தான் ஸ்கூலுக்கு போவேணான்னு சொன்னேன், ஏன்னா அந்த ஸ்கூல் இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது, 4 மணிக்கெல்லாம் எழுந்து பசங்க டயர்டாக ரெடி ஆகிட்டு அந்த தூக்க கலக்கத்தில் சரியாக தூங்காதனால அங்கே போய் கிளாஸ்லேயும் தூங்குவாங்க, ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க. அவ்வளோ தூரம் போயிட்டு கூட அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற லெவலில் ஸ்கோரிங் எதுவுமே இல்லை, எந்த டாப் எதுவுமே வரல, ரொம்ப மோசமாக தான் இருக்குது அந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே அப்படியே ஷாக் ஆகிடுறாரு அமரேந்தர். சரி பசங்களுக்கும் அதுக்கு விருப்பம் இல்லை அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஆனால் உங்ககிட்ட சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறாங்க, நீங்களே ஆல்ரெடி ஒய்ஃபில் இருந்தனால கவலைப்பட்டீங்கன்னு பசங்க சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பசங்க முகத்தை பார்த்து அது புரிஞ்சுது அமரேந்தருக்கு. சரி ஓகே, அந்த ஸ்கூலில் போய் டிசி வாங்கி வந்துருங்க ராத்துன்னு சொல்கிறாங்க. வேறு ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்ல, வேறு ஸ்கூலும் பார்த்து வச்சிட்டேன் சார், இங்கேருந்து 5 நிமிஷம் தான் ஸ்கூலுக்கு, பசங்க நடந்தே போயிடலாம், பசங்க ஆறி போன சாப்பாடெல்லாம் சாப்பிட தேவையில்லை, இனிமேல் சூடாகவே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க ராத்துன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே பசங்க எல்லாம் சந்தோஷமாயிடுறாங்க. ஒரு பக்கம் பசங்க எல்லாமே வந்துட்டு மிஸ் அம்மா தான் ஒரே நிமிஷத்தில் நம்ம பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னா இங்கே அம்மு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்ககிட்ட சொன்னால் அவங்க பக்கம் நம்ம சாஞ்சிட்டு தான் நினச்சிப்பாங்க, எதுவும் சொல்லக்கூடாது புரியுதா, நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஒரு பக்கம் சொல்ல, எல்லா பசங்களும் சரி ஓகே நீ சொல்கிறதுக்காக இதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இந்த பசங்க ஒரு ஸ்கூல் மாற்றுறதுக்கே இப்படி அவங்க பக்கம் சாஞ்சிச்சுங்க அப்படின்ட்டு இதை மனோபுரி பார்த்துட்டு, இவனுக்கு இடைஞ்சலாக வந்துட்டு இருக்காளி, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இவ்வளோ மொத்தமாக வெளியே அனுப்பதுக்கு பார்க்கணுன்ற மாதிரி பிளானை போட்டுட்ருக்காங்க அந்த வேலைக்காரியோடு சேர்ந்துட்டு. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக நீ பண்ணி பசங்களோட ஸ்கூலில் வந்துட்டு மாற்ற வச்சுட்ட, பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அருந்ததி வந்துட்டு கார்டனில் உட்காந்துட்டு இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, பாக்கி கிட்ட அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு குப்தா கேட்டை திறந்துட்டு உள்ளே வராரு. இதை ராத்திரி பார்த்துட்டாரு. திருடன் 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 கத்த, இவரும் திருடன் திருடன் கத்துறாரு. டே திருடா, நீயே திருடன் கத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கே நம்மக்கிட்ட பேசிட்டா நம்ம மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு அருந்ததி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு திருடன் திருடன்னு சொல்லி இது பண்ணேன், போலீஸ்லேயே பிடிச்சிக்கிடுவேன், இல்லை இல்லை எனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா வேலைக்காரியை பார்த்தோன்னா குப்தாக்கு ஐடியா வந்துட்டு இங்கேருந்து அதை மோதிரத்தை வாங்க முடியும்னு சொல்லிட்டு உடனே சரி ஓகேன்ற மாதிரி அதெல்லாம் வேலை எதுவும் இல்லைன்னு
ராகூர் சொல்ல அப்புறமா அந்த வேலைக்காரி வந்துட்டு பார்த்துட்டு இவங்க தோட்ட வேலைக்கு ஐயா ஆள் வேணும்னு கேட்டிருந்தாரு, நம்ம இவரே கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி உனக்கு எவ்வளோ பணம் வேணும், பணம்லாம் வேணாம், எனக்கு வயிற்று நிரம்புறதுக்கு சாப்பாடு போட்டால் போதும். அப்போ நீ திருடன் தான் ராகூர் சொல்ல, அதெல்லாம் இல்லை, உனக்கு ஒரு 5000 ரூபாய் அப்போ பணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா அப்படியே வேலைக்காரி வந்துட்டு குப்தாவை பார்த்துட்டு அப்படியே ஒரே ரவுஸ் மாதிரி அப்படியே சீன் போட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. குப்தாவும் சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் அருந்ததி வந்துட்டு என்ன குப்தா பாவம் உங்கள் நிலைமையும் பார்க்கும்போது எனக்கே கவலையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி சீனை போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. செம்ம ஃபண்டாக இருக்குது அதில் பார்க்கும்போது. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.